சேனல் 5 மக்களுக்கு வணக்கம். சினிமா கதைப்போம் வித் நிரஞ்சன். இந்த வாரம் ஓணம் ஸ்பெஷலாக நிறைய படங்கள் வந்திருக்கு. மலையாளத்திலும் நிறைய படங்கள், தமிழிலும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல லோகா சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபேண்டசி படம், ஒரு மார்வல் டிசி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த படத்தினுடைய கலர் பேட்டர்ன் ஆகட்டும், படத்தினுடைய மேக்கிங்ஸ் ஆகட்டும், கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது, எப்படி தங்கியிருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டிசி படம், மார்வல் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே டோனில் தான் இருந்துச்சு. பார்க்கவும் நமக்கு ஒரு கிளாஸான ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எங்கேயுமே நம்ம ஒரு படம், ஒரு கேரளா படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது. ஒரு இன்டர்நேஷனல் படம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. லோகா பார்த்ததுக்கு ஒரு 30 கோடி ரூபாய் தான் படத்தினுடைய பட்ஜெட். 3 நாளே 101 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய வசூலாகும் அப்படிங்கிறதான். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா ஹிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு படம் எடுக்கிறோம், அது பேன் இந்தியா லெவலில் போய் ஹிட் ஆகணும், அவ்வளோதான். ஒரு பேன் இந்தியா படம் எடுக்கிறோம், 100 கோடி போட்டு எடுக்கிறோம், 200 கோடி போட்டு எடுக்கிறோம், ஹைப் கொடுத்து இது பேன் இந்தியான்னு சொல்லி அந்த படம் சரியாக போக மாட்டேங்குது. அந்த ஹைப்புக்கேற்ற படம் இல்லை அப்படிங்கிறது தான். இன்னொன்று, முன்னாடி இந்த ப்ரொமோஷன் ஓவர் ஹைப் கொடுத்துட்றாங்க. நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம் பாருங்க, இது 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது இதுவாப்பா 1000 கோடி சம்பாதிக்குது அப்படி சொல்லியே படம் எதுவுமே ஓடாது. லோகா அது கரெக்டாக அந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. எந்த ஒரு ஹைப்புமே கொடுக்கல, செட்டில்டான ஒரு படமாக கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று, ப்ரொடியூசர் ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு துல்கர் சல்மான் அவர்கள். மொத்த பட்ஜெட்டும் 30 கோடி. கேரளா சினிமாவில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, பெரிய சம்பளம் யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வாங்குற சேலரி தான் அவங்களுடைய மெயின் ஆக்ட்ரஸே சில பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான். சில பேர் தான், எல்லாரும் கிடையாது அப்படிங்கிறது தான். என்னன்னா இப்போ 30 கோடி பட்ஜெட் அப்படின்னா அதில் 1 கோடி 2 கோடி தான் சம்பளத்துக்கு போயிருக்கும். மீதி 28 கோடியும் படத்துக்கு போட்டு படத்தை எந்த அளவு பண்ணலாம், மேக்கிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100 கோடி பட்ஜெட் ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு 40 கோடி எடுத்து வச்சிருவாங்க சம்பளத்துக்கு. மீதி 60 கோடியில் தான் படம் எடுப்பாங்க. அது எப்படி ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். பெருமையாக சொல்லிக்கலாம் 100 கோடி அப்படின்ட்டு. அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின் இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு கல்யாணி பிரியதர்ஷனுக்கு ஏஜ் 32, நஸ்லினுக்கு 25 வயசாச்சு. அப்படியே இப்போதான் சினிமா எவால்வ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாலே ஒரு 50 வயசு ஹீரோ 20 வயசு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறது அது இருந்துச்சு. அந்த கல்ச்சர் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. ஓகே, இதுவும் சந்தோஷம் தான். வயசு கம்மியாக இருக்கக்கூட ஹீரோ கூட வயசு அதிகமாக இருக்க ஹீரோயின் நடிக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. நம்ம ஊரில் 3 படங்கள், காந்தி கண்ணாடி, பேட் கேர்ள் அண்ட் மதராசி. இதில் பெரிய ஹைப் உள்ள படம் மதராசி. ஏன் ஹைப் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அண்ட் முருகதாஸ் இந்த காம்போ அப்படிங்கிறது தான். முருகதாஸ் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சாரு, இப்போ அவருடைய படத்திலே நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வளர்ச்சி அவருக்கு. ஏன் அப்படின்னா, முருகதாஸ் ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டர் தான். அவருடைய ஹீரோஸ் எல்லாருமே ஸ்டார் ஹீரோஸ் தான். எங்கேயுமே ஒரு செகண்ட் ஹீரோ கூடயும் அவங்க மாதிரி எங்கேயுமே படம் பண்ணல. சல்மான் கான் கூட, சிரஞ்சீவி கூட, ரஜினிகாந்த், விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் கூட தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டார் ஐகான்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட பண்ணவர் தான். இப்போ அந்த வரிசையாக சிவகார்த்திகேயன் இணைஞ்சிருக்காரு. இந்த படம் எப்படி சொல்றது, ஒரு கஜினி, ஒரு துப்பாக்கி 2 படத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் அடிச்சுட்டாரு. அது ஒரு கலவையா வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இந்த கஜினி துப்பாக்கி 2 படத்தையுமே நீங்க தனித்தனியா வச்சாலுமே அதுக்கான ஒரு ஃபிளேவர் இருக்கும். கஜினி ஒரு நல்ல ஒரு லவ் படமா இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஆக்ஷன் படமும் இருக்கும். சூர்யா அவர்கள், அசின் அந்த லவ் போர்ஷன் எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போறாங்களோ அதை விட சுவாரஸ்யமா த்ரில்லராகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த லவ் போர்ஷன் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கே பார்க்கறதுக்கு தோணும். அந்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கஜினி ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கும். துப்பாக்கி எடுத்துக்கிட்டோம்னா எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. லவ் இருக்கும், காமெடி இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற ஆக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே ப்ராப்பரா செட்டிங் பண்ணியிருப்பாங்க. இது 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அங்கதான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, லவ்வும் இருக்கு. நம்ம பார்க்குற விஷயம் என்ன, ஒரு சுவாரஸ்யமா பார்க்கணும்னு நினைப்போம்ல. ஓகே, என்கேஜிங்கா ஒரு படம் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் மிஸ் ஆகுதோ எங்கவும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த படம் இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறது தான். நல்லா இருக்கு. முருகதாஸ் சார் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் கொஞ்சம் ஹிட்டு கீழே, எங்கேயுமே வியாபார ரீதி எங்கேயுமே அடி வாங்கலை, ஆனால் ஹிட்டு கீழே நிறைய படம் போயிருக்கு. ஒரு டிசாஸ்டர், ஃபிளாப் அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஆனால் போட்ட காசு ஒரு படம் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. தர்பார் மட்டும் அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பேட் கேர்ள் அண்ட் காந்தி கண்ணாடி. பேட் கேர்ள் வெற்றிமாறன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல வர்ஷா அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கும் பாலா அவர்கள் நடித்து ஷெரீஃப் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி, இந்த 2 படத்துக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, தேட்டர் கிடைக்கல. மதராசி எல்லா ஸ்க்ரீன் ஹோல்டு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 2 ஸ்க்ரீனுக்கு ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக மதராசி ஓட்டுறாங்க, இன்னொரு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பேட் கேர்ள் ஓடுது, லோகா படம் ஓடுது, காந்தி கண்ணாடி. 3 படம் ஒவ்வொரு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. காந்தி கண்ணாடியினுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு படம் போட விட மாட்டுறாங்க, ஸ்க்ரீன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டார் ஃபேஸ், ஸ்டார் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அந்த விஷயம்லாம் இருந்தால் தான் அப்படிங்கிறது வந்து இனிமே நடைமுறையில் இருக்குது. பேட் கேர்ளுமே வந்து இப்போ எவ்வளோ நாள் ஓட போகுது அப்படின்னு தெரில. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக மதராசிக்கு தான் இந்த க்ரௌடு போவாங்க. பேட் கேர்ளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியில் ஒதுக்கி வச்சுருவாங்க. லோக்கா படமே வந்து இப்போதைக்கு சில தேட்டர்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. மண்டேக்கு மேலே ஷெட்யூல் போட்டு மாற்றுவாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு இருக்க இம்பார்ட்டன்ஸ் ஒரு சின்ன படங்களுக்கு, ஒரு குவாலிட்டியான படங்களுக்கு இன்னுமே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு கிடைக்கல. இது எல்லாமே பேசிட்டீங்களே, அனுஷ்கா அவர்கள் ஒரு படம் நடிச்சாங்க காட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்தை விட்டீங்களே அப்படிங்கிறது தான். அந்த படம் ஓடிட்டு இருக்கு ஆந்திராவில், அப்படியே செட்டில்டாக ஓடிட்டு இருக்கு. விக்ரம் பிரபு அவர்கள் வந்து டோலிவுட்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு, ஈக்குவல் ஸ்பேஸ் வித் அனுஷ்கா செட்டி. அனுஷ்கா செட்டியை நடிக்கிறது மிகப்பெரிய ட்ரீம் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் ஹீரோஸ்க்கு. விக்ரம் பிரபு கொஞ்சம் லேட்டாக போய் ஜாயின் ஆகியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எந்த ரிவ்யூஸுமே பெருசாக வரல, ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓணம் ஸ்பெஷலில் வந்து எல்லா படங்களையும் காட்டிலும் காட்டியாவது பேசிட்டோம். மோகன்லால் அவர் ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படம் என்னாச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு. ஏன்னா 3 நாள்லேயே வந்து 100 கோடி கலெக்ஷன் தாண்டி போயிட்டு இருக்க லோக்கா 3 நாள்லேயே 30 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்க மோகன்லால் படம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நஸ்லின் வந்து ஒரு 3 படங்கள் பேக் டு பேக் வந்து நடிச்சு 100 கோடி கிளப்லாம் சேர்ந்துட்டாரு. மம்முட்டி அவர்கள் இன்னுமே 100 கோடி கிளப்ல இணையலை. மோகன்லால் அவர்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, பிருத்திவிராஜ் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு படங்கள் ஹிட் கொடுக்க. நஸ்லின் நல்லா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒரு யங்ஸ்டராக வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் கலெக்ஷன் நல்லா இருக்குது, படங்களும் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, அவ்வளோதான். அந்த லெஜெண்ட்ஸ் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம். மதராசி அடுத்த வாரம் சில படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த படங்களையும் பார்ப்போம், அந்த படங்களை ரிவ்யூ கொடுப்போம். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஃபேம் பண்ணுறாங்க. மதராசி வந்து இப்போ நம்ம ஊரில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, 12 மணிக்கு தான் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ், மதராசி டிசாஸ்டர், மதராசி ஃப்ளாப் அப்படின்ட்டு. அந்த படம் எப்படி வேணால் இருக்கட்டும், படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ கொடுக்கணும். இந்த ரிவ்யூ வந்து பெரிய அடி படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து ரிவ்யூ பார்த்து தான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லாருமே படம் வருதா இல்லையா வெயிட் பண்ணுறது இல்லை, ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் இவர் ரிவ்யூ போட்டோம், நான் பார்க்குறேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டோம், அப்புறம் போகிறேன். அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஹைப்பில் போவோம், நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அதை போட்டு வெளுத்து வாங்கிடுவோம். அவங்களே சொல்கிறாங்கல்ல, இந்த அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்ப்போம். நம்ம ரிவ்யூஸும் நம்ம கொடுத்து அந்த படத்தை வந்து ஓட விடலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடியே அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சிம்பிளான ஒரு மோரல் நான் சொல்கிறேன். இந்த வாரம் சினிமா கதைப்பு முடிஞ்சு, தொடர்ந்து வரும், எங்களை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.